குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிராமரில் ப்ரீபொசிஷன்ஸ். ப்ரீபொசிஷன்னா நல்லா பாருங்கள். ப்ரீபொசிஷன் அந்த வேர்ட்லேயே ஆன்சர் இருக்குது. ப்ரீபொசிஷன் அதாவது பொசிஷன், ஒரு பொருள் எதுக்கு முன்னாடி இருக்குது, அதாவது எந்த இடத்துல இருக்குது, அதோடைய பொசிஷன் என்ன, ஒரு பொருளுடைய அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் நவுனுடைய பொசிஷன் என்ன, அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் என்னது ப்ரீபொசிஷன் அப்படிம்போம். பாருங்கள், ப்ரிப்போசிஷன் ஆர் வேர்ட்ஸ் தட் ஹெல்ப்ஸ் அஸ் நோ த பொசிஷன் ஆஃப் த திங்ஸ். அது அந்த திங்ஸுடைய பொசிஷன் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க, ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் யூஸ்டு பிஃபோர் அ நவுன் ஆர் ப்ரொனவுன். அதாவது இது வந்து நவுன் ஆர் ப்ரொனவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ப்ரிப்போசிஷன் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது ஒரு வேர்ட்ஸுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு நவுன் அல்லது மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை சொல்கிறது என்னென்னு சொல்லலாங்க, ப்ரிப்போசிஷன் சொல்லலாம். அதாவது ரிலேஷன்ஷிப்னா எப்படின்னா பாருங்கள், புக்லேயே கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 136. அதாவது த கேட் இஸ் டேஷ் த பாக்ஸ்னு கொடுத்துருக்கு. அதாவது த கேட் இஸ் இன் த பாக்ஸ். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆன்சர் வந்து இன் அவே அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல த கேட்னு போட்டிருக்காங்க பாருங்கள், த கேட் பாக்ஸ், கேட் பாக்ஸ், இந்த ரெண்டு திங்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது என்ன வேர்டு சொல்லுதுங்க, இன் அப்படிங்கிற வேர்டு சொல்லுது. புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. கேட் பாக்ஸ், கேட் பாக்ஸ், இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த வேர்டு சொல்லுது, இது இந்த கேட்டுக்கும் பாக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற வேர்டு வந்து இன். ஸோ அப்போ அந்த பாக்ஸ் எங்கே இருக்குது, அந்த அதாவது கேட் எங்கே இருக்குது, அந்த பாக்ஸில் இருக்குது, பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதாவது அதுதான் த கேட் இஸ் இன் த பாக்ஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, த கேட் இஸ் இன் த பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா அது வந்து கேட் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இன் அப்படிங்கிறது என்னதுங்க, ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள். பட் டிட் யூ நோ ப்ரிப்போசிஷன்ஸ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் நோ த நேச்சர் ஆஃப் டைம். லெட் அஸ் லேர்ன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் மட்டும் இப்போ இந்த லெசனில் லேர்ன் பண்ண போகிறோம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், அதாவது டைம் சிச்சுவேஷனில் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாருங்கள். ஆன், இன், அட், இந்த 3 ப்ரிப்போசிஷன் தான் நம்ம அந்த டைம் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் வரும். அதில் பாருங்கள், ஆன் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னு பாருங்கள். யூஸ்டு ஃபார் டேஸ் ஆஃப் வீக். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ பாட் அ பைக் ஆன் ஃப்ரைடே. அதாவது வீக்லி டேஸ், ஃப்ரைடே, மண்டே, சாட்டர்டே, வெட்னஸ்டே, அந்த மாதிரி வீக்லி டேஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோங்க, ஆன் போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ்டு ஃபார் டேட்ஸ். மை பர்த்டே ஆன் 3rd of November. அதாவது டேட் சொன்னோம்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி ஆன் போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். இன் வந்து யூஸ்டு ஃபார் மந்த்ஸ். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், அந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸில் மந்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணுங்க, இன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர். அந்த மை பர்த்டே ஆன் 3rd November அப்படிங்கிற சொல்லும்போது அந்த இடத்துல என்னங்க அதாவது டேட் சொன்னால் ஆன் போடணும், அந்த மந்த்தை மட்டும் சொன்னோன்னா இன் போடணும். பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்டு ஃபார் சீசன்ஸ். த ரிவர் கோஸ் ட்ரை இன் த சம்மர். சீசனை சொல்லும்போது சம்மர், வின்டர், ஆட்டம் சீசன், அந்த மாதிரி சீசன் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணுங்க, இன் போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ்டு ஃபார் இயர்ஸ். 1999, 2020, அந்த மாதிரியான 2009, இந்த மாதிரியான இயர்ஸ் சொல்லும்போது நம்ம என்ன போடலாம், இன் போடலாம். ஐ வாஸ் born in 1979, அந்த மாதிரி எக்ஸாம்பிளில் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் த டே. அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அட் எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். யூஸ்டு ஃபார் கிளாக் டைம்ஸ். அதாவது டைம் சொல்லும்போது நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஐ கெட் அப் அட் 7 o'clock. அந்த மாதிரியான டைம் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நம்ம அட் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ்டு ஃபார் நைட். நைட் டைம், நைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஸ்டார் ஷைன் அட் நைட். இந்த மாதிரியான நைட் அப்படிங்கிற இது வேர்டுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க, அட் யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த டேயில் ஆஃப்டர்நூன், மார்னிங், ஈவினிங் அதுக்கெல்லாம் இன் போடுவோம். நைட்டுக்கு மட்டும் அட் போடணும். நைட்டுக்கு மட்டும் நம்ம என்ன போடணுங்க, அட் போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ்டு ஃபார் மீல் டைம்ஸ். சாப்பாட்டு டைமுக்கு என்ன பண்ணுவோம், நாம் லன்ச் டைம், அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டைம், அந்த மாதிரி டைம்லேயே நம்ம அட் போடணும். ஜான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜான் வென்ட் ஹோம் அட் லன்ச் டைம். இந்த மாதிரி தான் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் ஆன், இன், அட் அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ கீழே பாருங்கள், எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. மண்டேனா என்ன வரும், ஆன் வருமா, இல்லை டைமுக்கு என்ன வரும், அந்த மாதிரியான நைட்டுக்கு என்ன வரும், செப்டம்பர் என்ன, ஸ்ப்ரிங், ஆட்டம், அந்த மாதிரி எல்லாமே. இந்த 6th April இருக்குது.
ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆன் எங்கே வரும், அட் எங்கே வரும், இன் எங்கே வரும்னு நீங்கள் போடுங்க. இதில் சர்க்கிள் பண்ணுங்கள். இதில் ப்ரிப்போசிஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க சியில். ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்களாக கரெக்டாக எடுத்து எழுதணும். எது இன்னில் வரும், அட்டில் வரும், ஆனில் வரும்னு எழுதும். இதெல்லாமே சிம்பிள், ஈஸி தான். ஸோ இப்போ பாருங்கள், அது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இன்னில் பாருங்கள், இன்னில் என்னென்ன வரும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க்காக தர்றேன். அதாவது ஏ ஹோம்ஒர்க்காக தர்றேன். பி பாருங்க நான் சொல்கிறேன். த சம்மர் வெக்கேஷன் எண்ட்ஸ் ஆன் மண்டே. ஆனால் வீக்லி டேஸ் வருது. அப்போ நம்ம இங்கே என்ன போடுவோம், ஆன் போடுவோம். நெக்ஸ்ட்டு ஐ வில் மீட் யூ அட் 7:30 டைம் வருது. அப்போ இங்கே என்ன போடுவோம், அட் போடுவோம். ஐ டோன்ட் ட்ரைவ் அட் நைட், அதாவது நைட்டில் நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நைட்டுக்கு என்ன போடணும், அட் போடணும். நெக்ஸ்ட் மை பர்த்டே ஃபால்ஸ் மந்த் வருது. மந்த் வந்தால் நம்ம என்ன போடணுங்க, இன் போடணும். டேட் வந்தால் தான் ஆன் போடணும். மந்த் வந்தால் இன் போடணும். இன் செப்டம்பர் வரும். நெக்ஸ்ட் த பேர்ட்ஸ் மைக்ரேட். சீசன் வருது. சீசனுக்கு என்ன போடணும், இந்த இதில் பாருங்கள் மேலே கொடுத்துருப்பாங்க. சீசன்ஸுக்கு என்ன போடணும், சீசன்ஸுக்கு வந்து இன் போடணும். அப்புறம் இன் ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் அப்படி போடணும். ஹேர் பர்த்டே ஈஸ், இந்த இடத்துல டேட் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல டேட் வரும்போது என்ன போடணுங்க, ஆன் 6th ஏப்ரல்னு போடணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரிப்போசிஷனை மட்டும் நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இதையும் பண்ணுங்கள். அதாவது ஏசிடி இது உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ இப்போ ப்ரிப்போசிஷன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் மறக்காமல் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.